நீங்க போய் விஜய் அண்ணா கிட்ட சொன்னா போதும், அவர் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி பண்ணி தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாங்க. எங்கேயும் இப்போ ஒரு பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டில் இல்ல. எங்கேயும் ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால இப்போ ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால நியாயம் இருந்தா நடக்கும், சொன்னா நடக்கும் എന്നുള്ള ஒரு நம்பிக்கை அந்த ஏழைகளுக்கு இருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு. அது நீலகிரி மாவட்டத்திலே இருந்த யானை இப்ப நம்ம மாவட்டத்தில் இருக்கு. குறிப்பா இந்த விளவங்கோடு தொகுதியில் இருக்கு. அது ரொம்ப தொல்லையா இருக்கு. என்னைக்கு மக்கள் இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் இந்த பகுதியில் கன்னி பேச்சுல குறிக்கிறாங்க. உட்காருங்க. இந்த கன்னி பேச்சு முடிக்கிட்டா அவரு. கன்னி பேச்சுல குறிக்கிறாங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. அன்பு பேரவைத் தலைவர்களே, கன்னி பேச்சு என்கிற காரணத்தால் பட்டாவை பற்றி பேசுவர் கூட இறுதியாக இதற்கு பதில் சொல்லாமல் என்று இருக்கிறேனே தவிர அவர் முழுமையாக பேசட்டும். மாண்பு உறுப்பினர் பிரவீன். இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் மேலே யானை தாக்குதல் ரொம்ப அதிகமாயிருக்கு. பழைய ரப்பர் மரங்களை வெட்டுன கையோட உடனே புது கன்றுகளை நடவு செய்யணும். சுத்தி காட்டுக்கு செடிகளோ புதர்களோ மண்டாம நிலத்தை சுத்தமா பராமரிக்கணும். அரசு ரப்பர் கழகம் இதை கண்காணிச்சு பராமரிச்சால் போதும், அந்த இடம் காடா மாறாது. யானை விர தொந்தரவும் கணிசமா குறைஞ்சிடும். பழங்குடியின மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் கான்கிரீட் வீடுகள், பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி, குடிநீர், மின்சாரம், சாலை வசதிகளை அரசு செய்து தரணும். ஃபாரஸ்ட் அண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸா செயல்பட ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அண்ட் டீம் அமைத்து காணி பழங்குடி மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண விடுபட்ட 1000 குடும்பங்களுக்கு உடனடியா பட்ட வழங்க அரசு உதவ வேண்டும். அப்போதான் இந்த பழங்குடி மக்கள் நிம்மதியா வாழ முடியும். என் தொகுதியில ஒவ்வொரு முறை ஆனை பிரச்சனை வரும்போதும் மக்கள் ரோடிலே உட்கார்ந்து அழுது கத்தி போராட்டம் பண்றாங்க. நான் அவங்களை பார்க்க போனா எம்எல்ஏவா இருந்து நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்டு இருக்கிற மொத்தம் கோபத்தையும் என் மேல் கொட்டுறாங்க. அங்க இருக்கும் தாய்மார்களும் பெண் பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க போய் விஜய் அண்ணா கிட்ட சொன்னா போதும், அவர் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி பண்ணி தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாங்க. உண்மையத்தான் சொன்னது. என்னைக்கு போகும்போது இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்க. அம்மாமாரும் தாய்மார்களும் சொல்றது இது மொழிவானில பிரிவு நடந்ததுக்கு அப்புறம் அங்க வனத்துறையும் வருவாய்த்துறையும் கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால இந்த பழங்குடியின மக்களுக்கு அவருக்கு பட்ட கிடைக்கல, அவருக்கு ஒரு உரிமையும் கிடைக்கல. அப்போ அவருக்கு இப்போ ஒரு பிரகாசம் வந்திருக்கு. காரணம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே எங்கேயும் இப்போ ஒரு பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டில் இல்ல. எங்கேயும் ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால இப்போ ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால நியாயம் இருந்தா நடக்கும், சொன்னா நடக்கும் എന്നുള്ള ஒரு நம்பிக்கை அந்த ஏழைகளுக்கு இருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு. அது நேரடியா வந்து பார்த்து செய்து தரணும் என்று சொல்றது. அதனால இந்த பகுதி மக்களோட பலவருட துயரத்தை தீர்க்கும் வகையில் அவங்களுக்கு உடனடியா பட்ட வழங்கி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.